நோன்பு என்பது எல்லா வணக்கங்களையும் விட உடை தூய்மையை கிட்டவும் நெருங்க விட முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கம் தான் நோன்பு என்பது. தொழக்கூடிய ஒருத்தர் கூட யாரோ பார்க்கிறார், நம்மளை பற்றி ஒரு பெரிசா நினைச்சு கொள்ளட்டும் என்று தொழுகையை கொஞ்சம் நின்றுடலாம். குர்ஆன் ஓதுறவர் கூட மற்றவங்கள்லாம் கேட்குறாங்க, நம்ம நல்லா அழகாக ஓதுறோம் அப்படின்னு அந்த உள்ள தூய்மை கெட்டு போகலாம். அந்த முகஸ்துதி நிறையா வந்துடலாம். நோன்பாளியாக இருக்கிறவரை யாருக்கு தான் பார்க்க முடியுமா? எப்படி இருந்துட்டு போவார்? வேலை செஞ்சுட்டு இருப்பார், அவர் தொழுதுட்டு இருப்பார், அவர் உதவி செஞ்சுட்டு இருப்பார், அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் நடந்துட்டு இருப்பார், அவர் சமைச்சிக்கிட்டு இருப்பார், அவர் நோன்பாளியாக இருப்பார். அது யாருக்குமே தெரியாது. உள்ள தூய்மையை ரொம்பவுமே அள்ளி தரக்கூடியதும் மகஸ்துதியை கிட்டவும் நெருங்க முடியாமல் தடுக்கக்கூடியதுமாக இந்த நோன்பு இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம் அப்படிங்கிறாங்க. நரகத்தை விட்டு ஒன்று பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படிங்கிறாங்க. எல்லா அமல்களுக்கும் கூலி வழங்கப்படும், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுக்குறாங்க. மற்றதுக்கும் அவன் தான் கொடுக்குறான். நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்லுவோம் பாருங்க, நமக்கு 4 பிள்ளை இருந்தாலும் இது என் பிள்ளைன்றோம், மற்றதெல்லாம் என்ன அர்த்தம் இல்லையா? எல்லாமே நம்ம அந்த பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருக்குது. அது அவ்வளவு விருப்பத்துக்குரியதா இருக்கும்போது அது மட்டும் நம்ம அப்படியே என் பிள்ளைடா அப்படின்னு ஒண்ணு அப்படி சொல்றோம். இது நம்ம தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா நோன்பை சொல்லும்போது அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அதுக்கு மட்டிட முடியாது எவ்வளவு கூலி கொடுக்குறான்னு அல்லாஹ் நான் சொல்ல மாட்டேங்கிறான். அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு. இந்த நோன்பை இன்னைக்கு நாம ஒரு மகத்துவமா நம்ம இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லலாம், ஏழைகளின் பசியை உணர்த்துகிறது, பட்டினியை நமக்கு காட்டுது. பட்டினியை அது காட்டினாலும் பட்டினி வரும், நோன்பு வருப்பா, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்றோம். பட்டினிங்கிறது எப்படா கிடைக்கும் தின்றுலான்னு காத்துக்கிட்டு தான் பட்டினி. நோன்புங்கிறது இருக்கும், சாப்பிட மாட்டேன், தியாகம் செய்கிறது நோன்பு. அது ஒரு தியாகம். பட்டினி மாதிரி எல்லாம் கிடையாது. அது எப்படா கிடைக்கும், நம்ம பசி உடைக்கிறோம், ஒன்றுமே இல்லையே, ஏதாவது கிடைச்சி அது தின்றுலான்னு காத்துக்கிட்டு எப்போ வந்தாலும் அவர் சாப்பிடுவார். ஆனா நோன்புங்கிறது இருக்கும், நிறைய கொட்டி கிடக்கும், பசியெல்லாம் இருக்கும், வெயில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும், தண்ணி தாகமா தான் இருக்கும், நல்ல கூலா ஃப்ரீசர்ல நல்ல தண்ணி இருக்கும், குடிக்க மாட்டேங்கிறோம். பச்சை குழந்தை கூட கவனமா இருக்கிறோம், யாருமே இல்லை பேசாம குடிச்சிடும்னு ஒரு குழந்தை நினைக்கிறான். வாய்ப்புள்ள உதிச்சும் போது எடுத்த தண்ணியை பக்குவமா துப்பி உள்ள போய்த்திடக்கூடாது கவனமா இருக்குது. பல்லு விழுந்தவர் வரைக்கும் பச்சை குழந்தையிலிருந்து எல்லாரும் அப்படித்தான் நம்ம நடந்துக்கிறோம். நோன்புங்கிறது நமக்கு இறையச்சத்தை அப்படியே கொண்டாந்து தெரியுதா இல்லையா? தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றார், லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது, நீங்க இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. இறையச்சம், இந்த இறையச்சம் நமக்கு என்ன சொல்றது? இறையச்சத்துக்கு டெஃபினேஷன் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஏவல்களை கட்டளைகளை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி நிற்பதும், இதான் இறையச்சம். தக்குவாங்கிறதுக்கு அரபுல வரைவிலக்கணத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்துக்கிறது, அல்லாஹ் தடுத்ததை விட்டு தள்ளி நிற்கிறது, இதுதான் இறையச்சம். அந்த இறையச்சத்தை நமக்கு தெரியுது. 2 விஷயத்திலையும் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் எடுத்து தந்தத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம், அல்லாஹ் தடுத்ததை விட்டு நம்ம நின்றுக்கிறோம், தொட மாட்டேங்கிறோம். சொந்த மனைவி கூட நான் தொட மாட்டேங்கிறோம். அப்ப இந்த நோன்பு நம்மளை ஒரு தக்குவா உள்ளவன் ஆக்கினா, எப்படி அடுத்தவன் பிள்ளைய நம்ம நேசிக்கிறோம், இன்னொருத்த முன்னாடி எப்படி நம்ம ரசிக்கிறது. சொந்த முன்னாடியே தொட மாட்டதுன்னா, நானே சம்பாதிச்சதையே நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் பசி இருந்தேன், அப்ப அடுத்தவன் பொருளை நான் எப்படி திருப்பிட்டேன், ஹராமா நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இறையச்சத்தை தரக்கூடியதாக இந்த நோன்பு நம்மளை அப்படியே புரட்டி போடும். ஒரு மாசம் நம்மளை அப்படியே பயிற்சி தருது இந்த நோன்பு. நம்ம அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, நம்ம மூதாதையர்கள்லாம் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க. ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம பக்குவமா இருந்துக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முஸ்லிம்களுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க நோன்பு வைங்க உடம்புக்கு நல்லவன் இன்னைக்கு கூக்குரல் இருக்கிற அளவுக்கு நிலம்பாம போயிடுச்சு. நோன்பு வைங்க கேட்கிறாங்க. சாதாரணமா நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் ரொம்ப தேவை. நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த குருதி சுற்றோட்டத்தில் இந்த மூளையில ஹைப்போதலமஸ் என்ற பகுதி டயக்னோஸ் பண்ணி அந்த ரத்தத்துல
குளுக்கோஸ் போதாது அப்படின்னா உடனே அது ஒரு சிக்னல் கொடுக்கும். அது வந்து பசியை தூண்டிடும். நமக்கு மூளை சொல்லும் பசிக்குது, ஒரு பிள்ளை பசிக்குது அழுது, நமக்கு பசி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் நமக்கு குளுக்கோஸ் தேவை என்று அர்த்தம். அதனால தான் இன்றைக்கு உள்ள இந்த மருந்தில்லா மருத்துவம் என்கிற அந்த அமைப்பு என்ன சொன்னால் பசிச்சு சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க, பசிச்சு சாப்பிடுங்க அப்படி. அப்போ அந்த மூளை வந்து டயக்னோஸ் பண்ணும், உனக்கு குளுக்கோஸ் தேவை, சாப்பிடு அப்படின்னு என்ன செய்யும் சொல்லு. அப்போ நம்ம சாப்பிட உட்காருவோம், சாப்பாட்டை வைப்போம். வைக்கும்போது இந்த கண்ணை ஸ்கேன் பண்ணணும், நம்ம கையெல்லாம் அடுக்கும், இவ்வளவு போதும் அப்படின்ற முடிவு கட்டு. யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி வச்சா தத்திக்கு வெளியில் வச்சுக்கிட்டப்ப போதும் போதும். அதனாலதான் விருந்தாளியை நம்ம கவனிக்கும் போது சாப்பிடுங்கன்னு சொல்லணும், எடுத்து வச்சிடக்கூடாது. அதை போல ஒரு கஸ்டமர் எதுவுமே கிடையாது. நமக்கு முடியாது என்ற நேரம் ஒரு இட்லி தான் நமக்கு எவனா தெரியும். நம்ம தள்ளி வச்சதை யாராவது இல்லைங்க சாப்பிடுங்கன்னு வச்சா அது மட்டும்தான் கடைசி நமக்கு ரொம்ப சித்திரவதையா இருக்கு. ஐயோ இது எப்படிதான் முடிச்சுக்கிறது அப்படின்றது இருப்பது. அவ்வளவுக்கு நம்மளோட மூளை டயக்னோஸ் பண்ண உனக்கு இவ்வளவு போதும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நமக்கு குளுக்கோஸ் அகத்தாங்க செய்து மாற்று. இதுதான் வந்து சயின்ஸ். அப்ப இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு சில மனநோயாளி இருக்காங்க, ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற ஒரு சில மனநோயாளிகளுடைய சிம்டம்ஸ் என்னன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நான்ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் ஜின்னு பூந்துருச்சு. நம்ம கிராமங்களில் என்ன சொல்லுவோம்னா அவரை பேய் விரட்ட கொண்டு போய் போட்டுருவாங்க. என்னடா இது ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எப்படி துண்டுட்டு இருக்கானே அப்படின்னு பயங்கரமா சாப்பிட்டு 10 பேர் அதை விட கூட சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு பசிக்குது அப்படின்னு. எனக்கிட்ட கூட எத்தனையோ கிளைண்ட் அப்படி வந்திருப்பாங்க. அண்மையில் கூட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. நான் கவுன்சிலிங் சென்டருக்கு உள்ளுக்கு போறேன், பார்சலை வச்சுட்டு சாப்பிட்டுட்டீங்க, இதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு உள்ள போயிட்டேன். பின்னாடி வந்து சொன்னாங்க அவர் தான் பேசணும், அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நமிஷ்டப்ப சாப்பிட்டு இருப்பார், கொண்டாடி கடற்கரையை பிடிச்சா. எங்க ஊர்ல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் அவர் வந்துட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னா வீட்டுல சாப்பிட்டாரு, வர்ற வழியில பெரிய ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் சாப்பிட்டாரு வர்ற வழியில. இவர் வந்தோடனே பசிக்க சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியும், அதான் ஒரு பார்சல் கட்டிட்டு வந்தோம். இப்ப வந்தோடனே பசிக்கிறது சாப்பிட்டு இருக்காரு. வந்தா பார்த்துக்கோங்க, எல்லாரும் பேர் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், இது என்னன்னு நமக்கு தெரியும். மூளையில செட்டிட்டரி சென்டர் என்ற ஒரு பகுதி இருக்கு. மூளையில செட்டிட்டரி சென்டர் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதி தான் நமக்கு சாப்பாடு தேவைங்கிற கட்டளையை விடுது. நான் சொன்னேன் குளுக்கோஸ் காணலாட்டி ஹைப்போதாலமஸ் டயக்னோஸ் பண்ணி செட்டிட்டரி சென்டருக்கு மெசேஜை கொடுக்கும். செட்டிட்டரி சென்டர் பசியை தூண்டிவிடும், நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். போதும் என்று செட்டிட்டரி சென்டர் சொல்லும், நம்ம சாப்பாட்டை நிறுத்துவோம். ஒரு சில மனநோயாளிகளுக்கு இந்த செட்டிட்டரி சென்டர் போதும் என்று சொன்னார், அப்பதான் சாப்பிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்னன்னா, நம்ம எவ்வளவு தின்னுட்டு இருந்தால் நம்மளை விட பெரிய மாம்சத்தை கூட நம்மளால சாப்பிட முடியும். நம்மளோட குறிப்பிட்ட ஒரு சின்ன இறப்பை அதுக்குள்ள சுரக்கக்கூடிய அதை தகனம் பண்ணிக்கிட்டே, அதை அடிச்சுக்கிட்டே, அது அல்லாஹ்வுடைய மாபெரும். நம்ம எவ்வளவு தின்னுட்டே இருக்கோம், அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கட்டளை போதும் என்று சொல்லாத வரைக்கும் இவர் பசிக்கிறதாகவே இருப்பார். இதைத்தான் நம்ம ஆக்கள் பேய் பிசாசி அப்படின்னு சொல்றது. இதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை ஒரு தடவை போட்டாலே அந்த சட்டை சென்டர் கிளியர் ஆகிடும், அவருக்கு போதும் என்ற கட்டளை வந்து. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நான் என்ன செஞ்சேன், அந்த மாத்திரையை வந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு பக்கத்தில் பிக்கப் பண்ண மாத்திரையை எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு என்ன செய்யறாரு, எப்படி வாராருன்றா வந்துட்டு வாங்க. சாப்பிட்டது வயிற்றுக்குள்ள ஜீரணமாகிட்டு அப்படியே வந்து அப்படியே உட்காரான். முதல்ல மாத்திரை 2 எடுத்து தண்ணியை வச்சு இதை முதல்ல போடுங்க, அப்புறம் பேசுவோம். சரி அதெல்லாம் மாத்திரையை கையில் எடுத்து தண்ணி எடுத்தவன் என்னட்டு ஒரு கேள்வி கேட்டேன். பாருங்க என்ன கேள்வி தெரியுமா, மாத்திரையை தண்ணி எடுத்து விரும்பத்தில் போடலாமா? வீட்டுல சாப்பிட்டு வர்ற வழியில சாப்பிட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு
அந்த இடத்துல இருந்து இந்த வருடத்துக்கு வரும்போதே அவனுக்கு அது வெறுமையிடும். நான் இந்த மாத்திரை வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்டேன் அப்படின்னு போட்டுட்டு அவங்க வந்தது மந்திர வேலைக்கு. ஏன்னா நான் ஒரு காலத்துல பெரிய மந்திரவாதியா இருந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு. சைக்காலஜி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலத்துல பரம்பரை பெரிய மந்திரவாதம். இந்த மந்திரங்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரமும் எப்படி என்றால் எல்லாம் ட்ரிக்ஸ் தான். நான் ஏமாற்று பேர் வழிகள் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான், அதை ஓதி கொடுத்தா தான் சாப்பிடுவான். இது மனிதனுடைய மெனக்கெட்டு. உதாரணத்துக்கு ரொம்ப ஜுரம் பண்ணி வச்சுக்கோங்களேன், நல்ல காய்ச்சல், கை மருந்து என்ன தெரியுமா? தமிழ் ஹிந்த் பழப்புளி, புளியம் பழப்புளி. அந்த புளியம் பழத்துல ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுத்துருக்கு, உடனே காய்ச்சல் செய்யாய். அழகான ஆயுர்வேதத்துல நம்ம பரம்பரை ஆயுர்வேத மருத்துவம் தான். அதை அப்படி வந்து காய்ச்சல், நீ அந்த புளி ஜூஸ் குடிச்சிட்டு பாருன்னா, இல்லைங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல கொஞ்சம் ஓதி பாருங்க. அப்ப என்ன செய்வோம், அந்த ஜூஸ் எடுத்து வச்சு குடிச்ச உடனே சரியாயிடும். அவனுக்கு குடியில குணமானதில்லை, ஊதினதுமே அதுலதான் குணமானதுல அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் மனுஷனுடைய மனநிலை. அப்ப சட்டத்தை குடிப்பா, அது வெறும் வயிற்று தான் பழத்தை குடிப்பான், அதோட சரியா போச்சு. அவன் ஒரே ஒரு மாத்திரை தான், அதோட சரியாயிடுச்சு. நான் ஏன் சொல்றேன் என்றால், அந்த சட்டைட்டர் சென்றால் நமக்கு போதும் என்று சொல்லாட்டி அது நோய், அதுக்கு மருந்து எடுக்கணும், அது போதும் என்று சொல்லும் அல்லாஹ் அப்படி நம்மளை படைச்சிருக்கிறான். இப்ப என்னன்னா, நம்ம சாப்பிடல, பசிக்கு நம்ம சட்டைட்டர் சென்டர் சொல்லுது சாப்பிடு அப்படின்னு. நம்ம ட்ராவலிங்ல இருக்கோம், பஸ்ஸில் இருக்கோம், வீடு இன்னும் வரல, ஹோட்டல் எல்லாம் பூட்டி இருக்குது, சாப்பாடு கையில் இல்லைன்னா ரொம்ப பசிக்கும். ரொம்ப பசிச்சு லேட்டாகி போய் சாப்பாட்டை வச்சு பாருங்க, சாப்பிடவே முடியாது. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ரொம்ப பசிச்சா சாப்பிட முடியாதுல்ல. அது இல்லை விஷயம். நம்ம சாப்பிட லேட்டானா உடம்பு தேவையான வேலையை பார்த்துக்கும், அது கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கும். உனக்கு ரத்தத்துல குளுக்கோஸ் தேவை, அதான் அதுக்கு தேவை. குளுக்கோஸ் தேவை சாப்பிட. நீ சாப்பிட இல்லையா, காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்டா என்ன சாப்பிட மாட்டேங்கிறேன், நீ உட்பட மாட்டேன். அந்த சைக்கிள் சென்டர் என்ன செய்யணும்னா, கோர்டிசோல் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உடம்புல சுரக்க வைக்கும். அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன செய்யணும்னா, ஏற்கனவே நம்முடைய உடம்புல செல்லுகளில் சேகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் எல்லாம் திருப்பி வாங்கி ரத்தத்துல போட்டுக்கலாம். ஓடுவாங்க, வண்டி ஓடிட்டே. அப்ப நம்ம ஒரு வாகனத்துல வந்து சேஃப்டிக்கு இன்னொரு டயர் வச்சுக்கிறோம் இல்லை, இந்த டயரை எடுத்து இப்போ ரேடியேட்டர் ஊற்றின தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கேன்ல இருக்கும் இல்லை, அதுல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் நம்ம செல்லுகளை இருக்குது. அந்த செல்லுகளை இருக்கிற குளுக்கோஸை இந்த கோர்டிசோல் ஹார்மோன் திருப்பி வாங்கி பொடிக்கு கொடுக்கிற நேரம் தான் நம்ம ரொம்ப பசிச்சா சாப்பிட முடியுங்களா. ரொம்ப பசி வந்து ஒரு வீடி சோறு தின்ன முடியாம இருக்குது, ஒரு இட்லி தின்ன முடியாம இருக்கிறோமே. இந்த செப்ளம் பொடியில நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு ஆளு விரதம் இருக்கும்போது, நம்ம நோம்பு வச்சிருக்கும் போது நம்ம உடம்புல சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்குது. அந்த கோர்டிசோல் ஹார்மோன் நம்ம உடம்புல உள்ள பழைய செல்லுகளை எடுத்து ரத்தத்துக்கு கொடுத்து இப்ப நம்முடைய பாடி ஃப்ரெஷ்ஷா. இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு மேற்கத்திய உலகம் இஸ்லாத்துல இல்லாதவங்க நோம்பு வைங்க உடம்புக்கு நல்லது வேறெல்லாம் உள்ளடித்து போறக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறப்பு இருக்கு. நோம்பு வை. இந்த நோம்பு வருஷத்துல கண்டிப்பா ஒரு மாசம் நம்ம எல்லாரும் பிடிச்சே ஆகணும். நன்மை மட்டுமல்ல, இந்த உடம்ப கூட அல்லாஹ் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது போக சுன்னத்தான நோம்பு மாசத்துல 3 நாள், வாரத்துல 2 நாள் நேர்ச்சிகள் வச்சு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நோம்பு வைக்கிறோம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அது இந்த கும்ஷை ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கிறாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லை, யாரும் சொல்லலாம். அப்புறம் நோம்பு இருந்துக்கிறேன், எதுக்கு சும்மா பம்பா பாட்டு நீ இருக்கேன், நான் நோம்பு இருந்துக்கிறேன். அப்ப நோன்பு வைப்பது என்பது நமக்கு சுன்னத்தாக எல்லா மாசங்களையும் எல்லா நாள்லையும் வைக்கிறோம். கண்டிப்பாக பரவான நோன்பு இந்த மாசம் ஃபுல்லா இருக்கிறோம். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது என்றால், குர்ஆன் என்ன, இந்த முஹம்மது நபி கொண்டு வந்த மார்க்கம் என்ன, இந்த இஸ்லாம் என்ன, இவ்வளவு புனிதமானது,
அவ்வளவு ஆச்சரியமானது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியம் அடிக்குது, என்ன இது ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஜெர்மனியில 2010 ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டிருந்தேன், போயிருந்தேன். போய் ஒரு யூனிவர்சிட்டி, ஜெர்மனி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, கல்வியிலேயே உச்சக்கட்டத்தில் இருக்கிறது ஜெர்மனி. அவன் ஏதாவது கண்டுபிடிப்பான், சுவிஸ் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். இதுதான் நடக்குது. அப்போ அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஜும்மா பள்ளி, அந்த ஜும்மா பள்ளிக்கு ஒரு 4-5 தடவை நான் போயிருக்கிறேன். எப்போ அங்கே ஜும்மாவுக்கு போனாலும் ஜும்மா முடிய 2 பேர், ஒருத்தர், 3 பேர் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் 2010 ஜெர்மனியில் அவங்க விசேஷமான ஒரு பத்திரிகையில் ஒரு அறிக்கை ஒன்று, இன்னும் 50 ஆண்டுகளில் இந்த நாடு இஸ்லாமிய நாடாகலாம். ஏன்னா வருஷத்துக்கு 500 பேர் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்காக வருஷத்துக்கு 500 பேர். அப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அந்த ஜும்மா வந்து தொச்சிலையும் இங்கிலீஷ்லையும் தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்வார், அங்கே உள்ள ஒரு கலாச்சாரம் என்னன்னா, அவர் களிமா சொல்லி முடியும், எல்லாரும் கையாட்டுவாங்க. நம்ம எல்லாம் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், கையாட்டு எல்லாரும் கையாட்டுவாங்க, அந்த ஊர் கலாச்சாரம் போல. அப்புறம் அவர் மைக்கை வாங்கி எடுத்து, நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பேசுகிற ஒரு டாக்டர், ஹார்ட் சம்பந்தமான ஸ்பெஷல் படிப்புக்கு வந்து ஒருத்தர். ஆக்சுவலாக அவர் ஒரு யூதர். அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தை சொல்ல, என்னுடைய ரூமில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லீம் டாக்டர் நான் தான் வந்தால் ரூமில் இருப்போம். அவர் தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். நானும் கவனித்து தான் இருக்கேன், எப்போ தும்பினாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். நான் கேட்கணும், இந்த வார்த்தை மீனிங் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொன்னார், இறைவனுக்கு நன்றி, அவ்வளோதான். ஏன் சொல்றீங்க? இல்லையா, முகமது நபி சொல்ல சொன்னாங்க, சொல்லிக்கிறேன். இது கடந்து போயிடுச்சு. இப்போ இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய ஹார்ட்டில் வந்து மேலே 4 அறை, கீழே 4 அறை இருக்கும். கீழே இருக்கிறது சுருங்கும் போது மேலே இருக்கிறது விரியும், மேலே இருக்கிறது சுருங்கும் போது கீழே இருக்கிறது விரியும். அப்போ ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்கிறது. இது சாதாரண சயின்ஸ் தியரியாக தான் விளங்கிட்டாங்க. ஒரு தூண்டல், துலங்கள், ஆக்ஷன், ரியாக்ஷன். இது சுருங்குறதால இது விரியுது, இது விரியுது, திரும்ப சுருங்கும் போது அதை விரிச்சு விடுது. அப்போ இது அதை ஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறது. தூண்டல், துலங்கள், ஆக்ஷன், ரியாக்ஷன். அப்போ ஒரு சயின்ஸில் இந்த காரணம் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க வரைக்கும் அது சயின்ஸ், கண்டுபிடிக்காட்டியும் அது சூப்பர் நேச்சுரல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் தும்மும் போது ஹார்ட்டினுடைய எல்லாமே அப்படியே சுருங்கிது, 4 அறைகளும் அப்படியே சுருங்கி. இப்போ ஏதோ ஒன்று தானாக விரியும். அது விரிக்கிறது எது? அதை எந்த சக்தி விரிக்குது? ஏன் விரியுது? எப்படி விரியுது? அது எதனால விரியுது? இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானம் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கல, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதனால அவங்க அதுக்கு வைத்த பெயர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லையா, சூப்பர் நேச்சுரல். அவர் சொல்றாரு, இது ஏன் விரியுது, எப்படி விரியுது, அதை விரிச்சு விட்ட சக்தி என்ன அப்படின்னு நான் ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு கேட்கிறேன். இந்த முஸ்லிம் சகோதரர் தும்பினதுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றி செலுத்துறது எனக்கு கிராஷ் ஆகுது. எழுதவும் படிக்கவும் தெரியாத முகமது நபி ஒரு பாலைவனத்தில் பிறந்தவர், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருத்தர். அந்த காலத்துல ஒரு ஆள் தும்பின உடனே மீண்டும் நீ உசுரோடி இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்து, அவன் உன்னை காப்பாற்றுவான். ஆக்சுவலா சயின்ஸ் படி தும்பினா நம்ம சாகணும், ஆனா நம்ம தும்பினா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கே காரணம் தெரியாம தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கான அர்த்தம் அவருக்கு புரியுது. ரொம்ப யோசிக்கிறார், இது உண்மையான மார்க்கம் தான். ஏன்னா இது சாதாரண மனிதனால் சொல்ல முடியாது. தும்பின உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு ஏதாவது உபகாரம் செய்திருக்கணும். அந்த உபகாரம் நம்முடைய ஹார்ட்டினுடைய ஒரு பகுதியை பிடிச்சதுதான். கண்டிப்பா இது சரியானதுதான் என்று உணர்ந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கலிமாவை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த பள்ளிவாசல் உதவி சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய தும்மிட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு
எவ்வளவு விளக்கம் இருக்கிறது. முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லைம்மா. நமக்கு இஸ்லாத்தின் பொறுமதியே தெரியாம சும்மா இருக்கிறோம். நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஏதோ வாப்பா செஞ்சாங்க, வாப்பா செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு களிமா சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு விஷயங்கள் தன்னிடத்துல வச்சிருக்கிறது. மறுமையில நன்மை, அவ்வளவு சொர்க்கம், அவ்வளவு பிரமாண்டமான கூலி. அது மட்டும் இல்லை, இங்கேயே நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைங்க. இங்கேயே நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை. அவ்வளவு விளக்கம் பாருங்க. The Textbook of Basic of Cell Biology அப்படிங்கிற ஒரு புக் டாக்டர் கீட் மூரடின்னு. எந்த டாக்டரும் அதை படிக்காத டாக்டர்மா கிடையாது. செல்லை பத்தி பிரிச்சு எழுதினார். செல்லை பத்தி மேஜர். ஒரு காலத்துல மனிதன் எப்படி உருவானான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கடைசியில செல் வரைக்கும் போனாங்க. செல், கலங்கள், களம். அந்த களத்துல இருந்து தான் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு உயிரும் உருவாகுது. மனிதன், விலங்கு, பறவை, மரம், செடி, கொடி எல்லாமே செல்லில் இருந்து உருவாகுது அப்படின்றாங்க. அந்த செல்லை பிரிச்சு பார்த்தவர் தான் டாக்டர் கீட்மோர். அந்த செல்லை எப்படி உருவாக்குது அப்படின்னு அவர் பார்க்கிறார். அந்த செல்லுல இருக்கக்கூடியது என்னங்கிறத இந்த உலகத்துக்கு முதல் சொன்னவர் டாக்டர் கீட்மோர். அவர் என்ன சொன்னார், அந்த செல்லில் 3 பகுதி சைட்டோபிளாசம் என்று சொன்னார். அந்த சைட்டோபிளாசமை திரும்ப ஆய்வு செய்தார். அந்த சைட்டோபிளாசம் 100% வெறும் தண்ணீர் அப்படின்றார். அவர் எடுத்த முடிவு என்றால் எல்லா உயிரும் தண்ணி, சைட்டோபிளாசம், செல், டிஷ்யூ, உடல் உறுப்பு, உயிர். இதுதான் அதுல பரிணாமம். தண்ணீர், சைட்டோபிளாசம், செல்லு, டிஷ்யூ, உடல் உறுப்பு, உயிர். இதுதான் அவர் வரை விளக்கணம் பண்ணுறார். அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துல இவ்வளவு எளிமையா சொல்றார். எல்லா உயிரையும் நாம் தண்ணீர்ல இருந்து உருவாக்கி. இந்த வார்த்தையை ஒரு குர்ஆன்ல இருக்கிறத தெரிஞ்ச உடனே டாக்டர் கீட்மோர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் சொல்றார், சந்தேகமே இல்லை, இது இறைவன் வேதம் தான். அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்கல. ஆனா அவர் சொல்றார், சந்தேகமே கிடையாது, இது கடவுள் வேதம் தான். காரணம், இதை எனக்கு முன்னால யாருமே கண்டுபிடிக்கல. ஏன்னா கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் நாட்டில் இருக்கல அப்படிங்கிறார். அவரு அதே புக்ல சொன்ன ஒரு விஷயத்த, இந்த நெற்றி பரப்பு இருக்குது இல்லையா, இந்த நெற்றி பரப்புல சுரக்கக்கூடிய ஹோமோன் தான் நமக்கு பாசிட்டிவ் தோட்சையோ நெகட்டிவ் தோட்சையோ கொண்டு வரக்கூடியது. நம்ம சொல்லுவோம், முன் நெற்றி பகுதியில் சுரக்கக்கூடிய ஹோமோன், அந்த ஹோமோன் தான் நமக்கு பாசிட்டிவ், நல்ல மூடு வருது இல்லையா, நல்ல மூடு ஒரு ஆளுக்கு வருது. அதுக்கு காரணம் நம்ம தலையில சுரக்கிற ஹோமோன். நமக்கு ஒரு பேட் மூடு வருது, ஒரு மோசமான எண்ணம் வருது, அதுக்கு காரணம் இந்த நெற்றியில சுரக்கக்கூடிய அந்த ஹோமோன் தான். இது ரெண்டும் மாறி மாறி சுரக்குது. யாருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஹோமோன் சுரக்குதோ அவர் எப்பவுமே நல்லவராக இருப்பார். எவனுக்கு மோசமான எண்ணங்களுக்குரிய அந்த ஹோமோன் கூடுதல சுரக்குதோ அவன் எப்பவுமே கெட்டவனா இருப்பான். இதை சயின்ஸ் சொல்லுது. பண்ணிட்டான். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. ஃபைலம் என்தஹில நஸ்பான் பின் நாசியத்தின் காதிபத்தின் ஹத்தியா. நீ தவறு செய்யறதை இதோட நிறுத்தல, பொய் சொல்ற, தவறு செய்யற, நெத்தியை பிடிச்சு நடந்து போடுறேன். இதை எங்கேயாவது நம்ம யோசிச்சுட்டு பொய் சொல்ற நாக்கா இருப்பண்டான்னு சொல்லலாம். நீ தப்பு செய்யற கால கையை கட்டி போடுவண்டான்னு சொல்லுவோம். தவறு செய்யறதா கால கையை சொல்லுவோம். பொய் சொல்லணும் நாக்கு எடுத்து வச்சு அறுக்கிறாங்க. யாருமே யோசிக்காத அந்த காலத்திலேயே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றார், நாசியத்தின் காதிபத்தின் ஹத்தியா, தவறு செய்யற, பொய் சொல்ற, நெத்தி முடியை பிடிச்சு நரகத்துல போற. நெத்தி முடி பொய் சொல்லுமா? நெத்தி முடி தவறு செய்யுமா? இல்ல இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், நெத்தி தான் பொய் சொல்லுது, நெத்தி தான் தவறு செய்யுது, அதைத்தான் பிடிச்சு நரகத்தில் போடுவீங்களா? இன்னைக்கு சயின்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளுது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவத்தை விட்டு உங்களை பாதுகாக்கணும். மானக்கேடான விடயங்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கணும். சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த நெத்திய புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்த வைக்கும் போது, புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்த வைக்கும் போது, அதாவது சுஜூதில் இருக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஒருத்தனுக்கு அதிகமாகும். தொழுகையாளி தவறுல இருந்து வெளியில வந்துடுவான். தொழுகையாளி நல்லதுதான் செய்வான். நம்ம சொல்லுவோம்ல,
இல்லடா அவன் தொழுகையாளி, அவன் செஞ்சிருக்க மாட்டான்டா என்றும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல சொல்றார், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபிஹ்ஷாஇ வல் முன்கர். சயின்ஸ் அதைத்தான் சொல்லுது. நெற்றியை புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக வைக்கும் போது ஒரு மனிதன் நல்ல எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால்தான் அமெரிக்காவில் உள்ள சில ஜெயில் கைதிகளை, தீவிரவாதிகளை எக்ஸசைஸ் என்ற பேர்ல சாஸ்திராங்கம் செய்ய வைக்கிறாங்க. கையை இப்படி நெட்டி குப்புற நிலத்துல அரை மணி நேரத்துக்கு இருக்கும். ஏன் அவங்க யோசிக்கிறது, இவன் நெட்டியை புவியீர்ப்பு விசையோட நேரடியா டச் பண்ண வச்சா திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் அப்படி யோசிக்கிறான். இஸ்லாமிய மார்க்க நமக்கு எவ்வளவு சொல்லுது, சுஜூதுல அதிகமாக இது. நாளை மறுமையில் யார சொல்லலாம், உங்களோடு நான் இருக்க வேண்டும், என்ன செய்ய, சுஜூதை கொஞ்சம் அதிகப்படுத்தினார். சுஜூதை கொஞ்சம் அதிகப்படுத்த, துவா கேட்கக்கூடிய இடம் சுஜூதுல கேளு, சுஜூதுல துவா கேளு. அப்ப எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கோம், நம்ம தேவை முடியும் வரைக்கும் சுஜூதுல தானே இருக்க போறோம். நெத்தியை தூக்க மாட்டேங்கிறோம். யாவா என் பிள்ளை குட்டியில், யாவா என் வாழ்க்கை, யாவா எனக்கு நோய் இருக்குது, யாவா எனக்கு நல்ல செல்வத்தை தாயாவா, நல்ல அறிவை தாயாவா, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கூடியாவா, என்னுடைய பாவங்களை மன்னிச்சுக்கையாவா நினைச்சு நினைச்சு கேட்டு கேட்டே இப்போ சுஜூதுல தானே இருக்கிறோம். நமக்கெல்லாம் 2 பாக்கியங்கள் அல்லாஹ் தந்தான். அதான் ஃபித்துன்யா வல் ஆখিরা, இங்கேயும் தான் மறுமையிலும் தான் நீ நல்லா இருப்ப. இந்த இஸ்லாத்துல இருந்தா இங்கேயும் நல்லா இருப்ப, மறுமையிலே நல்லா இருப்ப, இங்கேயும் நல்லா இருப்ப, மறுமையிலே நல்லா இருப்பன்ற எத்தனையோ வசனங்களை நாங்க பார்க்கிறோம். நம்ம கேட்கணும், இங்க எங்க நல்லா இருந்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்களே, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்க, ஆனா ஆரோக்கியமா இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு பேரீச்சம்பழத்தை மட்டும் வாயில வச்சுட்டு அகழி கொண்டிருக்காங்க. இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியுமா? இப்ப இந்த அரபு நாட்டுல வெளியில வேலை, அதையும் ரொம்ப கஷ்டம். வெளியில வேலை, ஏசியில தான் வேலை செய்யணும். வெளியில வேலை செய்யறது கஷ்டமா இருக்குது. அதையே திண்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு செய்யறதே கஷ்டமா இருக்குது. ஒரு பேரீச்சம்பழத்தை மட்டும் வாயில வச்சுக்கிட்டு அந்த சஹாபாக்கள் அகழி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தது, ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு பலசாலிகளாக. கடந்த யுத்தமே நோம்புல நடக்குது, பத்ர் யுத்தம். ஈச்சம்பழம் ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பத்ர் யுத்தத்துல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை 300 சொச்சம் பேரை வெறும் வாழ வச்சுக்கிட்டு விரட்டி தள்ளி இருக்கிறாங்க என்றால் அவர்களுடைய பலம், அவர்களுடைய ஆரோக்கியம், இந்த இஸ்லாமிய நெறிமுறைகள், இந்த இஸ்லாத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் நம்மை ஆரோக்கியப்படுத்துவது மட்டுமல்ல, நமக்கு மறுமையில் பெரிய ஒரு கூலியை தருது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது மாதிரி ஒன்றுதான் இந்த நோன்பு. இந்த நோன்பு நிறைய நோய்களுக்கு மருந்து. நோன்பு சில சொல்லுவாங்க, எனக்கு அல்சர், அதனால நோன்பு இருக்கலாம். நோன்பு வைத்துப்பார், அல்சர் சரியாக. நோன்பு வைத்துப்பார், அல்சர், எனக்கு சக்கரை வியாதி, நோன்பு உனக்கு அது சரியாகும். நோன்பு உனக்கு அது சரியாகும். எனவே நோன்பு பல நோய்க்கு மருந்து. நோன்பு மறுமையில் பெரிய ஒரு மருந்து. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் ஒரு கேடயம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு வணக்கம் இந்த நோன்பு. இந்த நோன்புல நமக்கு உள தூய்மை என்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய. எனக்கு தலைப்பு தான் போட்டாங்க, நோன்பும் உள தூய்மை. சரிதான், நோன்பு என்பது நமக்கு உள தூய்மை அப்படியே கொண்டு வரும், இஹ்லாஸ் அப்படியே கொண்டு வந்திருக்கு. இஹ்லாஸ் அப்படியே நமக்கு பயிற்சி தரும். இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தெரியுது. இந்த நோன்பு என்பது நம்மள தர்மம் செய்ய தூண்டுது. தர்மம் செய்ய நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். இஃப்தாருக்கு அப்படியே நமக்கு நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஈச்சம்பழம் இதை எடுத்துக்காங்க, நமக்கு இல்லை கொடுக்குறோம், இதை எடுத்துக்கோங்க, இதை கொடுங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நாம கொடுத்துருவோம். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஏன் இந்த ரமலானில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். உன்னை வழிகெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையும். அந்த ஒரு பயிற்சி இந்த நோன்பு தருது. அதனால நமக்குள்ள தானா இஹ்லாஸ் வருது. ஏன் ஒரு வேலையும் இல்லையே, கொஞ்ச நேரம் பள்ளியிலே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இந்த நோம்புல தான் வருது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இந்த நோம்புல வருது. அடுத்தவனை தொடக்கூடாது, அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது, இன்னொருத்தனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கிற இந்த மனநிலையை, இந்த இஹ்லாஸ அல்லாஹ்வுக்காக என்கிற ஒரு எண்ணத்தை இந்த நோம்பு நமக்கு தருது. யாருமே பார்க்கல, புனிச்சிருவோம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம். உணவு செய்யும் போது கூட ரொம்ப கவனமா நாசிக்கு தண்ணி செலுத்துறோம், உள்ள போய்க்கிற கூடாது. நோம்பு பாழாயிரும். சின்ன பிள்ளைகள்லாம் அழுவாங்க, எப்பமா வாங்க சொல்லணும், நாம சொல்லணும், கஷ்டமா இருந்தா விட்டுடலாம். இல்லை,
அதுக்கும் தயார் இல்லை. ஆனா எப்பமா வாங்க சொல்றோம். கூடுதலா மணிக்கூட்டம் பார்க்கறதே நோம்புல தான். அதான் சொல்ற நேரம் கரெக்டா தெரிகிறது ரமதான் தான். அதுலேயும் குறிப்பா மகரிபின் சுபஹ் கரெக்டா தெரியும் எத்தனை மணிக்கு. இன்றைக்கு எத்தனைக்கு மகரிபர்கள் எல்லாருக்கும் தெரியும். வார மாசம் தெரியாது. நான் சொல்லட்டுமே பார்ப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரியவங்க நாமளே நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் என்றால் இடையில சாப்பிடக்கூடாதுங்கிற உள்ள தூய்மை தான். அந்த அல்லாவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லாவுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படி என்கிற ஒரு உள்ள தூய்மை தான். அந்த உள்ள தூய்மையை நமக்கு தந்துகிட்டு இருக்குது இந்த நோன்பு. அதனால அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்ற மாதிரி தத்தக்கும், இந்த நோன்பு உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா. அதை நம்ம கரெக்டா இந்த நோன்புல அடையணும். எப்படி? இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். இந்த நோன்புல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கிறோம். என்ன? ஏதாவது நல்லது பண்ணணும், குர்ஆன் ஓதி முடிச்சிடணும், ஒரு தொழுகை பரலோட ஜமாத்தோட நம்ம தொழணும். எல்லா கியாமுல் லைல்ல 11 ரக்காத்தை நம்ம செட்டிய ஜமாத்தோட தொழுதுறணும். இப்படி எல்லாம் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது. தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது மட்டுமில்லை, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி நிற்பது. அதையும் நம்ம என்ன செய்யணும்? எப்ப யாருக்கு எப்ப மௌத்து வருதுன்னு தெரியாது. போன ரமதான்ல உயிரோடு இருந்த நம்முடைய எத்தனையோ பேருக்கு இந்த மாசம் இல்லையே. நம்ம அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தரும் இது எனக்கு கடைசி ரமதான் என்று எண்ணத்தோடு நினைச்சா ஒரு சாதனையை கொண்டு வரலாம். ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி நினைக்கும், இது எனக்கு கடைசி ரமதானா இருக்கலாம் அப்படி என்று நம்ம நினைக்கும். ஏன்னா சஹாபாக்கள் அப்படித்தான் மரணத்தை பக்கத்துல வச்சு பார்த்தாங்க, ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்கள் ஒரு நபி தோழரிடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த சம்பவம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்தது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்தது. ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததாக ஹதீஸ்கள் சொல்லுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். ஆட்சியாளர் நினைச்சு அவரே ஆட்சி நடத்துற ஆட்சியாளர் வீட்டை வரவழைச்சிக்கிறோம், இங்க வா அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பிட்டா ஓடி வந்து நிக்க போறாரு. ஆனா இவர் அவர் வீட்டு கதவை போய் கட்டுறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கலீஃபாவை உட்கார வச்சுட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியங்கள் உங்கள்கிட்ட தான் தெரிவிக்கிறார். முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியல் உங்கள்கிட்ட இருக்குது. ஆமா இருக்குது, தர முடியுமா? நீங்க ஆட்சியாளராக இருந்தாலும் இது ஆட்சிக்கு அப்பாற்பட்ட, இது அல்லாஹ்வின் தூதர் தந்த ரகசியம், அதனால் யாருக்கு தர மாட்ட முடியாது கேட்டுட்டாங்க. இங்கேயே உட்கார்ந்துருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நீங்க தர வேணும், அதுல என்னுடைய பெயர் இருக்குதான்னு பார்த்து சொல்ல முடியும், அதுல என்னுடைய பெயர் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க என்றால் மனுஷன் எவ்வளவு மரணத்தை பயந்துருக்க, சொர்க்கவாதி என்று நன்மாதான் சொல்லுவாங்க. நான் ஒரு முனாஃபிக்கா இருக்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கவனமா இருந்தார். நம்மெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரமலான் கூட நமக்கு கடைசி ரமலான் ஆகிக்கலாம். இதுல நாம பாவங்கள்ல இருந்து விலக வேண்டும். ஒரு சில பாவங்கள் இன்னைக்கு நமக்கு சர்வ சாதாரணமா போயிடுச்சு. ஒரு சில பாவங்கள் நமக்கு ஒரு சில சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. ஒரு காலத்துல ரொம்ப பெரிதாக இருந்த மக்கள் எல்லாம், நம்ம மூதாதையர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்த்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா போயாச்சு. ஒரு பொம்பளை தலையை திறந்துக்கிட்டு போறத எல்லாரும் ஓடி பார்ப்பாங்க. அந்த கிராமங்கள்ல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பொம்பளை தலையை திறந்துட்டு போனா ஓடி வந்து தலையை திறந்துட்டு போறா, முடிய கட்டிட்டு போறா அப்படின்னு பார்க்கிற ஒரு காலம் ஓடி போய் இன்னைக்கு அரைக்கால் சட்டையோட போனாலே சர்வ சாதாரணமா போயாச்சு. இவ்வளவு சிம்பிளா போயாச்சு. என்ன? ஒழுக்கங்கள் குறைகிறது. ஒழுக்கங்கள் குறைகிறது. ஒரு சிந்தனை புரட்சி. சிந்தனை புரட்சி இஸ்லாத்துக்கு எதிரான பல சதிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கு சிலுவை யுத்தம், சல்பியான்னு சொல்றோம், சிலுவை யுத்தம் நடந்துச்சு. மனிதர்களை வெட்டி குவிச்சாங்க. இந்த இஸ்லாமியர்கள் உயிரை இழக்க இழக்க இருப்பவர்கள் உறுதி அதிகமாக இருக்கிறத கண்டு தோற்று போனாங்க. இப்ப இலங்கையில எல்லாம் பயங்கரவாத யுத்தம் நடக்கிற நேரம் இந்த எல்சிசி பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்க, காத்தாங்குடிங்கிற ஒரு ஊர்ல 118 பேர் பள்ளிவாசல இஷா தொழுது இருந்தாங்க.
பள்ளியில் எல்லா கதவுலையும் போய் கண்ண பண்ண அவ்வளோ பேரை சுட்டு, அவ்வளோ பேர் கேரி. அடுத்த வகுப்புக்கு பள்ளி வாசல் நிரம்பி வலித்தது. அடுத்த வகுப்புக்கு பள்ளி வாசல் நிரம்பி வலித்தது. இவ்வளவு பேரை பள்ளிக்குள்ள தொழும்போதுதான் சுட்டான், இனி போனா சுடுவான்னு நாங்க நினைக்கல. இந்த பாக்கிய வினை கிடைக்கலையேன்னு அவங்க தவித்தார். அப்போ முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடியது அவனை அடிச்சு கொள்ள செஞ்சாலும் அவன் ஈமான் அதிகமாகி. அப்ப அவன் அடுத்ததாக எடுத்துக்கொண்ட ஒரு யுக்தி என்னென்றால் அல்-ஹுரூபுல் ஃபிக்ரியா, சிந்தனை புரட்சி. இந்த சிந்தனை புரட்சி என்னென்றால் மெல்ல மெல்ல முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடாமல் மாற்ற முயற்சி செய்வது சிந்தனை புரட்சி. இப்ப நம்ம கையில குர்ஆன் இருக்குது, நம்ம எங்கேயாவது ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணி இனிமேல் யாரும் குர்ஆனை எடுக்க வேண்டாம், குர்ஆனை ஓத வேண்டாம் என்றால் அவரு அந்த நாளைக்கே செத்துருவார், அடிச்சே கொண்டுருவீங்க நீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? குர்ஆனை ஓதாதீங்கன்னா அவ்வளவு ஆகும் ஆறு பார்க்காம அடிச்சு வந்தீங்க அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டேன். சிந்தனை புரட்சி என்னென்றால் குர்ஆனை ஓதவனான்னு சொல்றது இல்லை, போனை ரொம்ப சீப்பா உங்களுக்கு தர்றது. இப்ப குர்ஆனை நீங்க எடுக்க மாட்டீங்க, தொழுது முடிஞ்சாலும் போன் தான், பாத்ரூமுக்குள்ளேயும் போன் தான், தலைமாட்டிலையும் போன் தான், படுக்கப்படுறது போன் தான், இறங்கலையும் போன் தான், கிட்னியை போல அதுவும் கூட இருக்கு. இல்லாட்டி பாத்ரூமுக்கு ஹத்து சத்தம் கேட்குமா அங்கே? அப்ப கூட இப்ப குர்ஆன் எடுக்கிற விதம் இது சிந்தனை புரட்சி, அல்-ஹுரூபுல் ஃபிக்ரியா. இந்த சிந்தனை புரட்சியை எப்படி செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல அப்படின்னு சொன்னால், முஸ்லிம்களை பேர்தாங்கிகளாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். பேர்தாங்கிகளாக மாற்றணும் அப்படின்றது, அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஸ்காலர்ஷிப் என்ற பேருல முஸ்லிம்கள்ல உள்ள நல்ல திறமையான அறிஞர்களை எடுத்துட்டு போய் கல்வி, இஸ்லாமிய கல்வி கொடுக்கிறோம் என்று இஸ்லாத்துக்கு எதிரான கல்விகளை கொடுத்தாங்க. அதுல தாஹா ஹுசைன், ஹாசிம் அமீன், முஸ்தபா கமால் அத்தாதுர்க், மூசா அத்தாதரி போன்றவர்கள் எல்லாம் PhD முடிச்சவர்கள். சார் சொல்லும்போது சொன்னார், அறிவு என்பது இன்னைக்கு பட்டத்தில் வாங்கப்படுது. உண்மையிலே அறிவு அது இல்லை, இது பட்டம். PhD, அவர் MA, இவர் BA. அறிவுங்கிறது ரசூல் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்த, என்ன சர்டிஃபிகேட் கொடுத்த? அறிவு என்பது அனுபவ ரீதியாக வர்றதுதான் அறிவு, அதான் உண்மையான அறிவு. அப்ப அந்த அறிவு என்பதை ஒரு PhD கொடுத்து அவங்கள சிந்தனை புரட்சி செய்தாங்க. அதுலதான் நீங்க உங்களுக்கு தெரியும், தாஹா ஹுசைன் ஒரு புக் எழுதுவார், ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்கிற மூட நம்பிக்கை தான் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு தடை என்பதை நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ். அதாவது கலப்பு கல்வி, ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்கிற மூட நம்பிக்கை. அது எவ்வளவு புனிதமான, அது இஸ்லாம் எவ்வளவுக்கு நமக்கு சொல்லி தந்தது, கிண்டல்படுத்தப்படுது. வழங்கிட்டா. அதே மாதிரியாகத்தான் 1927ஆம் ஆண்டு துருக்கியில ஹிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு? முஸ்தபா கமால் அத்தாதுர்க். துருக்கியில ஹிலாபத்தை 27ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்தது. அவன் பேர் அத்தாதுர்க். அத்தாதுர்க்கு பட்ட பேர். அத்தாதுர்க் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவில் பாப்பாவை அத்தான்னு சொல்லுவோம், அது துருக்கிய மொழி. அத்தான்னா பாப்பா. துருக்கிய மொழியில அத்தாதுர்க் துருக்கியின் தந்தை அப்படின்னு அவருக்கு பட்டம் சூட்டினார். துருக்கியில சமூக சேவைகளை எல்லாம் செஞ்சு அவர் ஆட்சிக்கு வந்து, அவர் ஆட்சியில இருக்கும்போது, அதாவது அவர் அந்த நாட்டில இருக்கும்போது அடுத்தது அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அதுக்கு முன்னதான் சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் ஆட்சியில இருக்கும்போது ஹெனில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா, ஹெனில்ங்கிற ஒரு யூத அறிஞர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு அப்ளிகேஷன் போனோம். அவர் வந்து எக்ரி பண்ணி ஒரு டைம் கொடுக்குறார். ஹெனில் வந்து முன்னாடி உட்காரான், அவர் ஒரு யூத பேச்சாளர். ஹெனில் உட்காரான். யூதர்களுக்கு அப்ப நிலம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியாக பேரிலேயே இல்லை, வரைபடத்திலேயே இல்லை.
இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீதோடு அவர் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை சொல்றார். உங்க நாடு கடன் பட்டிருக்கிறது, அந்த கடனையும் தந்து உங்களுடைய நாட்டின் எதிர்கால ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் தரப்போறோம். இரண்டாவது, உங்களுடைய பொக்கட் செலவுக்கு நாங்கள் ஒரு என்ன செலவு தாரோம், நீங்க எங்களுக்கு ஒரு சின்ன உதவி தரணும், பலஸ்தீன் பகுதியில் எங்களுக்கு குடியுரிமை தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதான் அப்பவும் கேட்டதா யூதன், பலஸ்தீன்ல எங்களுக்கு ஒரு குடியுரிமை தர வேண்டும் அப்படின்னு. சுல்தான் அப்துல் ஹமீத் எழுந்தார். அவர் உட்கார்ந்திருந்த சேர் துதித்து கொண்டு போய் விழுந்தது. முகத்துல காவி துப்பினார். இதைத்தான் பேசவாருன்னு சொல்லி இருந்தா நான் உனக்கு அனுமதி தந்திருக்க மாட்டேன், இப்பவே வெளியாக கொடுக்கல, ஒரு சொட்டு நிலம் கொடுக்கல. அதுக்கு பிறகு அவருக்கு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அவரை கொல்லுவதற்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு சிந்தனை புரட்சி வளர்ந்தது. எப்படி இந்த முஸ்லிம்களை அடக்குவதை திட்டம் தூக்கினார்கள். அதுலதான் இந்த அத்தாத்துர்க் முஸ்தபா கமால் அத்தாத்துர்க் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டு உடனடியாக ஹிலாபத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2000 பேர் தொழக்கூடிய மிகப்பெரிய 2 ஜும்மா பள்ளி வாசல்கள் பல்கலைக்கழகங்களாக யூனிவர்சிட்டிகளாக மாற்றப்பட்டது. இந்த அரபிய ஜுப்பா போடுவது தடை செய்யப்பட்டது. உலமாக்களுடைய நாவுகள் அகப்பட்டது. பல புரட்சிகள் அங்கு நடந்தது. இப்படியான இந்த சிந்தனை புரட்சிகள் நடந்தது. அந்த சிந்தனை புரட்சியில் ஒன்றுதான் ஊடகம். ஊடகங்களின் மூலமாக சினிமாக்களை எடுத்து ஒழுக்கத்தை குறைப்பதற்கான மீடியாக்கள் உருவாக்கப்பட்டது. இந்த மீடியாக்கள் 2 வகைப்பட்டது. ஒன்று கொமர்ஷியல் மீடியா, இன்னொன்று கொள்கை பரப்பு மீடியா. கொமர்ஷியல் மீடியாக்கள் விளம்பரங்களில் ஆபாசங்கள் சர்வசாதாரணமாகிறது. ஏன்னா ஆண்கள் ஓடுற வாகனத்துக்கு டயர், அந்த டயருக்கு விளம்பரம் எதுக்கு பொம்பளை செவ் பண்ற மிஷின் ஆம்பளை தானே, அதையே பொம்பளை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணணும். பெண்கள் ஒரு காட்சி பொருளாக்கப்பட்டு அதுல ஆபாசங்கள் கொண்டு வரப்பட்டு சர்வசாதாரணமாக்கப்பட்டது. இது என்ன கொமர்ஷியல் மீடியா. கொள்கை பரப்பு மீடியாக்கள், கொள்கை பரப்பு மீடியாக்கள் என்று இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் மீடியாக்களுக்குள்ள திணிக்கப்பட்டது. MTV1 MTV2 என்று 2 சேனல் இருக்கு. MTV1 என்றா முஸ்லிம் டெலிவிஷன் 1, முஸ்லிம் டெலிவிஷன் 2. இது கனடாவில் இருந்து என்ன செய்யப்படுது, ஒளிபெருக்கப்படுது. அதுல இருக்கிறதெல்லாம் காதியானிகள். காதியானிகள் தான் இன்னைக்கு முஸ்லிம் அப்படி என்று இன்னைக்கு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மீடியாக்களூடாக குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படியே திணிக்கப்படுது. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் எதிரானது, அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சப்படுத்துற மாதிரி, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி, குர்ஆனுக்கு எதிரான மாதிரியான பல சிந்தனைகள் என்ன செய்யப்படுது, இதுக்குள்ள கொண்டு வந்து போடப்படுது. முஸ்லிம்களுக்குரிய அடிப்படை உறுதியான விஷயங்கள் நாகரிகம் இல்லாதது என்று சொல்லப்படுது. தாடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தாடியை வைங்கன்னாங்க. தாடி வைக்கிறவரை நாம என்ன லவ் பிரக்கான்னு கேட்கிறோம். இது எது கொண்டு வந்தது? இந்த மீடியாக்கள் கொண்டு வந்து, இந்த மீடியாக்கள் கொண்டு வந்துச்சு. அது இல்லை, ஒருத்தருக்கு தாடி வைக்க விருப்பம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா தாடி வச்சவரை கிண்டல் பண்ணினா நபியை கிண்டல் பண்றோம். கரண்டை காலுக்கு மேல உடுங்கன்னா ரசூலுல்லாஹ், கரண்டை காலுக்கு கீழே உடுத்தா தான் நாகரிகம் என்று சொல்லப்பட்டது. அப்ப இப்படி பல்வேறுபட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணி வேர்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு சர்வசாதாரணமாக்கப்படுது. அதுல ஒன்றுதான் ஒழுக்க சீர்கேடுகள். இந்த ஒழுக்க சீர்கேடுகளுக்கு நமக்கு வித்து போட்டவைகள் சினிமா துறைகள். இந்த சினிமா துறைகளில் ஒழுக்க ஈனம் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்குறத சுத்திட்டாரோ பேப்பர் உள்ள ஆபத்தா இருக்குது, வீட்டுல கொண்டு போய் போடுறோம்னா அதுல அறமுறையா எடுத்துக்கிட்டு போட்டோ எப்படி பிள்ளைகளை வளர்க்கறதுன்னு தெரியல. அதனால் ஒழுக்க சீர்கேடுகள் ரொம்ப அதிகமா போகுது. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், இந்த ரமலான் நம்மிடத்துல சில பாவங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய வழியை பெறணும். ஆனா நம்ம அதை பாவமா நினைக்காட்டி எப்படி வெளியில வர்றது? கண்டிப்பா பாவத்தை பாவமா நினைக்கணும். அதுல ஒன்றுதான் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைத்து பேச வேண்டாம் என்று சொன்னதும் ஒரு ஆணும் பெண்ணும் உடலாலும் தனித்திருக்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுது. அதை யாருக்கு சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் யார்? நம்ம இன்றைக்கு அசரத்துமார்கள், பெரியார்கள், மகான்கள், அதுக்கு மேல் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் தலைவராயிருந்த சஹாபாக்கள் பார்த்தா சொன்னாங்க,
ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் ஜாக்கிரதை என்றார்கள் என்றால் நாம எவ்வளவு நம்ம ஏமாத்து, நாம யாரு நம்ம நினைச்சுக்கலாமா? அது நான் கண்டிப்பா இருப்பேன், நான் கொஞ்சம் பேணுதலா இருப்பேன், நான் கவனமா இருப்பேன், நான் தவறு செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ கவனமா தான் இருப்ப, நீ நல்லவன் தான், அவளும் நல்லவள் தான், ஷைத்தான் நல்லவன் கிடையாது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், காத்துக்கு ஜன்னல் ஆகிடும், பாஞ்சு கட்டி பிடிச்சிருவேன். ஷைத்தான் சந்தர்ப்பங்களை உண்டாக்குவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பாம்பாட்டிக்கு பப்பாட்டி இருக்கிற நிலைமை வந்துச்சு. எல்லாருக்கும் ஊர்ல ஒரு பொண்டாட்டி, இங்க ஒரு பப்பாட்டி, இல்லாட்டி போன்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வரும். பள்ளிக்குள்ள பேசுறோம், நம்ம அது கட்டாயம் பேசப்பட வேண்டியதான். ஏன் நான் சொல்றேன்னா, சர்வ சாதாரணமாக நம்ம விபச்சாரம் பண்ணல, டைம் பாஸ், என்ஜாய், நிறைய பேசிக்கிட்டோம். இந்த பாவத்தை கைவிடுங்க, அதுவும் செய்யாது. இந்த பாவத்தை கைவிடுங்க. இந்த போன்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, பாஸ்வேர்டு போட்டிக்கிறோம். அந்த பாஸ்வேர்டு கொண்டாடிக்கு தெரியாது. அப்ப அவள் லைஃப் பார்ட்னரா இல்லையா? உன்னோட லைஃபுக்கே அவள் பார்ட்னரா, உன்னோட போனுக்கு பார்ட்னர் இல்லைங்க. நம்ம போன் பாஸ்வேர்டு கொண்டாடிக்கு தெரியாம இருக்கிறது, சம்திங் ராங், எங்கேயோ இடிக்கிறது அர்த்தம். ஒரு சில பேர்களை பேராகவே பதிய நம்ம பயப்படுறோம் என்றால் சம்திங் ராங். நம்ம ஒரு பேர் கொண்ட பதியம் ஃப்ரீயா அப்படிங்கிற ஒரு பேரு ஃப்ரீயான்னு பதிய பயமா இருக்குது. ஏண்டா நம்மளை அப்படியே ஃப்ரீயா விட்டுரும், அது தப்பு நடக்குது. சில ஆண்களுடைய பேர் பெண் பேர்ல பதியப்படுது, சில பெண்களுடைய பேர் ஆண் பேர்ல பதியப்படுது. ஒருத்தர் சொல்ற, பொண்டாட்டி போன் எடுத்து பார்த்தா ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2 இவருக்கு அப்படியே பயம் வந்துருக்கு. என்னடி நம்மளுக்கு தான் 2 சிம் இருக்காது, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2 அவ தப்பு செய்ய, இவர் தான் தப்பு செஞ்சிருக்காரு. இவருக்கு 2 சிம், அந்த 2 சிம்ல ஒரு சிம் மட்டும் ஸ்பெஷல் நம்பரா கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்காரு. தயவு செஞ்சு இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு, நம்ம ஒரு பெண்ணுக்கு பேசுறோம், இந்த விஷயம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சிலர் ஹெல்ப் பண்றோம் என்ற பேர்ல தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு விதவைக்கு ஹெல்ப் பண்றோம், பாவம் வந்து நம்ம நாட்டில இருந்து வந்து இங்க வேலை செய்யறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், அவருக்கு ஹெல்ப் பண்றோம். அதை யாராவது பார்த்துக்கிட்டு நீ கொண்டாடி பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவ, நாளைக்கு அவள் தேங்க்ஸ் பண்ணுவாள், நாளை அன்னைக்கு உன் கொண்டாட்டி கண்ணீர் வடிப்பாள். தேவையில்லை, அதாவது ஆளாலும் பார்த்துக் கொள்ளணும். நீ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும், கொண்டாடிக்க கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். நீ ஏன் பேத்துறாத? நீ போனா உன்னுடைய அனுதாபங்கள் வேற ஒரு விதமாக மாறும், வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த பெண்களை கூட கையை தொடர தள்ளி நின்றே களிமா சொல்லி கொடுத்தார்கள் என்றால், நபியே அவ்வளவு பார்க்கிறதையாக இருந்தால் நம்மை மாத்திரம் இந்த வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே சில பாவங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்குது இந்த ஊடகங்களினால். அந்த ஊடகங்கள் வித்திட்ட அந்த சர்வசாதாரணமாக்கப்பட்ட பாவங்கள் பாரதூரமா தெரியும் இந்த ரமலான்ல. இதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம், இந்த உறவுகள் தேவையில்லை, இந்த தொடர்புகள் தேவையில்லை, இப்படி ஒரு ஹெல்ப் மைண்ட் தேவையில்லை, இப்படியான ஒரு அனுதாபம் தேவையில்லை. நாம தூய்மையா இருக்கணும். பாவம் எது என்றால் அது மகாக்க சதுர்க்க, உன்னுடைய மனது உன்னை உறுத்துமே, அதுதான் பாவம். இன்னைக்கு ஒரு ஆளுக்கிட்ட பேசுறீங்க, பேசும்போது உறுத்தாரு, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசும்போது உன்னை உறுத்துது இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது போன் வேணும், ஹலோ ஹலோ வெளியில ஓடுறான், உள்ளுக்கு கவரேஜ் இல்லையா? இதுக்கு முன்ன அந்த போனுக்கெல்லாம் கவரேஜ் இருந்துச்சு, இந்த போனுக்கு எடுத்துக்கிட்டு வெளியில நீ ஓடுறாலும் உன்னை உறுத்துகிறது. அந்த போன் அவன் கொண்டாடி பக்கத்துல இருந்து உன்னால பேச பயமா இருக்கிறா, அது பாவம், அது தப்பு. அந்த தப்புல இருந்து விடுபடணும். எனவே இந்த ரமலான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன தப்புக்களை இருக்கு, நாம நினைச்சிட்டு இருக்கிற பெரிய பெரிய தப்புக்கள் இருந்து நம்மளை அப்படியே கிளியர் பண்ணணும். ஏனென்றால் மரணம் எப்போதும் வரலாம். ஒலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று சொன்னார். அந்த மரணம் வரும்போது நானும் நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்